வணக்கம். ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கடந்த கால கட்டமைப்புகளை பெற்றிருந்த, கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லிக்கொள்கிற சித்தாந்தங்களை பேசுகிற கட்சிகள் தோற்று போயிருக்கின்றன. ஒரு புதிய கட்சி களத்திற்கு தமிழகத்தில் அந்த கட்சியினுடைய தேர்தலுக்கு வெற்றிக்கு முந்தைய காலகட்டங்களிலேயே பல தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து பல கூறுகளை பொதுவெளியில் வைத்த பிறகும் சமூக ஊடகங்களில் பெரும் இந்திய அளவிலான ஊடகங்களில் பல தேர்தல் கணிப்பாளர்கள் கூற்றுகள் அடிப்படையில் இப்பொழுது இருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமைந்திருக்கிற வெற்றி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் ஆலோசித்த பிறகும் கூட இன்றும் தமிழக தொலைக்காட்சிகளில் வீணான அரட்டையாக நடந்து கொண்டிருக்கிற பல விவாதங்கள் புதிய கருத்தாக்கத்தை உருவாக்குகிறோம் என்கிற பெயரில் தங்களை தாங்களே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலுக்கு முன்றும் நடக்கிறது, இப்பொழுதும் நடக்கிறது. திரு விஜய், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி என்ன அடிப்படையிலானது? அது சித்தாந்தத்தின் அடிப்படையிலானதா, கொள்கை அடிப்படையிலானதா, செயல்பாட்டின் அடிப்படையிலானதா? எதனை எதிர்நோக்கி அவரிடம் தரப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்பு அல்லது பதவி அல்லது அதிகாரம் என்பதை குறித்து அனைத்து தளங்களில் இருக்கிற சிக்கல்கள், அதன் அடிப்படையிலான மக்களினுடைய மாற்றம் என்பதன் அடிப்படையில் காரணிகளை நான் வரிசையாக அடக்கிடுறேன். இதை பொதுத்தளத்திலையும் நான் வச்சுடுறேன். இதற்கு அப்புறமும் தவறான சிந்தனைகள் அடிப்படையில் இந்த மக்களை, வாக்களித்த மக்களை கொச்சைப்படுத்துகிற போக்கை இந்த ஊடகங்கள் முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் பாரதூர தொலைவிற்கு மக்களிடமிருந்து விலகி விடுவீர்கள். அதனுடைய விளைவுகளை நீங்கள் பொதுத்தளத்திலும் சில ஊடக வெளிப்பாடுகளிலும் மக்களிடமிருந்து நீங்கள் பார்க்க முடியும். திருந்துங்கள், பகைப்படுத்தி விடுகிறேன். இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஒரு போர் அல்லது ஒரு மாற்றமா என்பதை பார்க்கலாம். இங்கே திராவிட சிந்தனை என்பது கொள்ளோச்சி இருந்தது. அந்த சிந்தனையினுடைய சித்தாந்தத்தினுடைய மிக முக்கிய நோக்கமானது மேடைகளில் மட்டுமே முழங்கிக் கொண்டு இருக்கிறவை எளிவனுக்கான அதிகாரம், அவனுக்கான சமத்துவம், அவனுடைய சமூக பாதுகாப்பு, அவனுக்கு இழைக்கப்படுகிற ஜாதியின் அடிப்படையிலான, பொருளாதாரத்தின் அடிப்படையிலான, அதிகாரத்தின் அடிப்படையிலான சுரண்டல்களுக்கும் இழிவுகளுக்குமான மீட்பு. இதை தான் திராவிட கட்சிகள் அல்லது திராவிட சித்தாந்தம் பேசியது. திராவிடங்கிற வார்த்தையே இந்த இந்து மதத்திற்குள்ளாக இருக்கிற இழிவுகளிலிருந்து தன்னை வேறுபட்ட ஒருவராக காட்டிக்கொள்வதற்காக தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட வார்த்தை தான் திராவிடம் என்கிற வார்த்தை. திராவிடம், ஆதி திராவிடம் என்கிற வார்த்தை தங்களை ஒரு தனித்துவமானவர்களாக, இந்து மதத்திற்குள்ளே இழிவானவர்களாக பல வர்ண கோட்பாடுகளின் அடிப்படையில் அழைக்கப்படுவதிலிருந்து அவர்ணன் மற்றும் பஞ்சமன் என்கிற கூற்றின் அடிப்படையிலும் சில சூத்திரர்களையும் வந்து வெற்றி பெறுவதற்காக, அதாவது தங்களை மேன்மை மிக்க இந்துவாக கருதுகிற சனாதன இந்துக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட திராவிடம் என்கிற சொல் பல நிலைகளையும் பல பரிணாமங்களையும் அடைந்து இன்று அது திராவிட கொள்கையாக பரிணமித்து அதன் அடிப்படையில் மேடைகளில் முழங்கப்படுகிற சமத்துவம், சமூக நீதி, அனைவருக்குமான அதிகாரம், அனைவருக்குமான வளங்கள், பங்கீடுகள் என்கிற கோட்பாடுகள் இன்றும் மேடைகளில் முழங்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கொள்கைகள் வேறானவை, செயல்படுபவர்களுடைய வாய் மட்டுமே அதை செய்கிறது என்பதை மக்கள் முற்றாக அறிந்திருக்கிறார்கள். இதை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களுக்கு அது தெரிந்திருந்தாலும் மாற்றுகளோ இல்லை அதை செயல்படுத்துகிற உண்மைத்தன்மை கொண்ட தலைவர்களையோ அவர்கள் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த தேடலின் ஒரு விளைவாகத்தான் திரு விஜய் அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய தாந்தோண்டித்தனமாக சினிமாவினுடைய மோகத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை மக்கள் உணர வேண்டும்.
இருவருக்கும் மாற்றாக தன்னை ஒருவர் பொருத்தி கொண்ட பொழுது அவரிடம் இந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவருடைய மேல்நிலையில் வந்து அமர்ந்து வைத்திருக்கிறார்கள். முக்கிய நோக்கம் இந்த இரு கட்சிகளும் செய்த மோசடிகள், மக்களுக்கு எதிரான அநியாயங்கள், அக்கிரமங்கள், சொன்னதை செய்ய தவறியதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் இன்று கூப்புகளுக்கு போயிருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் கொக்கரித்து கொண்டிருப்பது மேடைகளிலே சித்தாந்தங்களின் பெயர்களிலே இத்து போன அறுதப்படுத டேப்புகளில் இருப்பதை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல, படித்திருக்கிறார்கள், சுற்றுப்புறத்தை படித்திருக்கிறார்கள், தன் வாழ்வை படித்திருக்கிறார்கள், தன் நிலையை அறிந்திருக்கிறார்கள், தான் ஏன் இன்னும் தொடர்ந்து இதே நிலையில் நீடிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறார்கள். கைரிக்ஸா இழுத்து கொண்டிருந்தவனுடைய மகன் இன்றும் ஒரு துப்புரவு பணியாளனாக தனக்கான ஒரு 500 ரூபாய் சம்பள உயர்விற்காகவும் தனியாரிடம் தன்னை தாரை பார்க்க வேண்டாம் என்கிற சாலையிலே போராடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். அதனால் அவன் தன்னுடைய வாக்கை இவர்களுக்கு அல்லாத ஒருவருக்கு இவர் தனக்கு செய்வார் என்கிற தன்னோடு உறவு பாராட்டுகிற உன் அண்ணனாக உன் தம்பியாக என்கிற நிலையினை உருவாக்கி வந்து நின்ற ஒருவனிடம் அதிகாரத்தினுடைய உச்சத்திலும் பணத்தினுடைய உச்சத்திலும் இருக்கிற ஒருவர் தனக்கு தீங்கிழைக்க மாட்டார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவரிடம் அந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஆக அவன் உறவின் அடிப்படையிலும் உள்ளார்ந்த சிந்தனையின் அடிப்படையிலும் உங்களுக்கு அன்பின் அடிப்படையிலும் வழங்கிய அதே வாக்கை இன்னொரு தலைவருக்கு வழங்கியிருக்கிறார். அவன் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான், தனக்கு அவர் இதையும் செய்வார் அல்லது தீங்கையினும் இழைக்காமல் இருப்பார் என்பது. ஆக சித்தாந்த அடிப்படையில் பார்க்கலாம். விஜய்க்கு வழங்கப்பட்ட வாக்குகள் திராவிட சிந்தனைகளுக்கு எதிரானவை, அவை பிஜேபிக்கு ஆதரவானவை. எந்த விதமான கொள்கையோ அல்லது புரிதலோ அரசியல் புரிதலோ அற்றவர்களுடைய வாக்குகள் என்கிறார்கள். அது உண்மை அல்ல. அது முழுக்க சித்தாந்தத்தின் அடிப்படையில், தன்னுடைய மண்ணினுடைய வளத்தின் அடிப்படையில், தன் மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட வாக்குகள். இந்த மண்ணை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மண்ணில் புரையோடி போயிருக்கிற ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரானவை, இங்கே நிலவுகிற லஞ்ச லாவண்யங்களுக்கு எதிரானவை, அதிகாரம் என்கிற போர்வையில் அரசியல் அதிகாரம் மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் நிலைக்கிற அநீதிகளையும் இங்கே விழுங்கி கொண்டிருந்த தங்களுடைய வளங்களுக்கு எதிரானவை, தங்களுக்கு வழங்க வேண்டிய வேலைகளை வழங்காமல் இருட்டடிப்பு செய்து கொண்டதற்கு எதிரானவை, தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலைவாய்ப்பில் தங்களுக்கான உரிமைகளை மறுக்கப்படுவதற்கு எதிரானவை. இப்படி பல எண்ணற்ற ஒரு போர். இது கம்யூனிசம் என்று சொல்லிக்கொண்டு பொதுவுடைமை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டைகள் நடத்துகிற கம்யூனிச சித்தாந்தத்தை விட உயர்வான சிந்தனை கொண்ட ஒரு மாற்றம். தங்களுடைய வாக்குகளை யாரிடம் கொடுத்தால் தங்களுக்கு தீங்குகள் நடைபெறாது என்பதனை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஒரு மௌன புரட்சி இது உலகளாவிய அளவுக்கு பேசப்பட போகிற, வரும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்பட போகிற மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சியாக பார்க்கப்படும். திரு விஜய் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தன்னிடம் இருக்கிற பணம் கொடுக்காமல் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் உருவான எம்எல்ஏக்களை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய தரவுகள் அவர் தன்னிடம் வைத்திருக்கிறார். அந்த தரவுகளின் அடிப்படையில் அதனுடைய செயல்பாட்டுகளை அவர் உறுதி செய்கிற பொழுது தமிழகம் இந்தியாவின் ஆகச்சிறந்த மாநிலமாக உருவாக முடியும். அதற்கான காரணிகளையும் நான் இங்கே வைக்கிறேன். இது முழுக்க தமிழக மண் சார்ந்து தமிழக மண்ணிற்கான கொள்கைகளின் அடிப்படையில், தமிழக மண்ணினுடைய தேவையின் அடிப்படையிலான உருவான ஒரு கொள்கையின் அடிப்படையிலான மாற்றம், அதன் அடிப்படையிலான வழங்கப்பட்ட வாக்குகள். நீங்கள் பேசுகிற மேடைகளில் பேசுகிற முன் இருக்கிற திராவிட கொள்கைகள் அந்த திராவிட கட்சிகளால் மிகப்பெரிய அளவுக்கு பாதகம் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைகளிலே பேசிவிட்டு கீழே ஜாதி ரீதியான வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். கடந்த கால உங்களுடைய வெற்றிகள் முழுக்க ஜாதியின் அடிப்படையில் ஆதிக்க சக்திகளாக இருக்கிற ஆதிக்க ஜாதிகளாக இருக்கிற ஆண்டைகளாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான போட்டியினை இருவரும் நிறுத்தி, இருவருக்கு மாற்று உனக்கு நான் எனக்கு நீ என்கிற பேசப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்று இந்த தமிழகத்தை சூறையாடி இருக்கிறீர்கள். தமிழக வளங்களை சூறையாடி இருக்கிறீர்கள். உங்களிடம் சேர்ந்திருக்கிற பணம் நீங்களையும் சம்பாதித்த பணமா? 30,000 கோடி 50,000 கோடி என்கிறீர்கள். அது டாஸ்மாக் வழியாக பெறப்பட்ட பணம், எங்களுடைய வளங்களாக இருக்கிற மலைகளை சுரண்டி எடுக்கப்பட்ட பணம், எங்களுடைய நாட்டினுடைய மக்களை பயன்படுத்தி
தனியாரிடம் எங்களுடைய தூய்மை பணியாளரை விற்று நீங்கள் பெற்ற பணம், எங்களுடைய கோயில் வருமானங்களிலிருந்து நீங்கள் பெற்ற பணங்கள், இப்படி எண்ணற்ற எங்களுடைய மக்களுடைய உழைப்பிலிருந்து பெறப்பட்ட லஞ்சத்தின் வழியாக வந்த பணம், இப்படி எல்லா பணமும் எங்களுடைய மக்களுடைய பணத்தை வைத்து தான் நீங்கள் பணக்காரனாயிருக்கிறீர்கள். எங்கள் வளங்களை கொள்ளையடித்தீர்கள், எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்திருக்கிறீர்கள், எங்கள் மூலதனத்தை நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அந்த மூலதனம் என்னுடைய வளத்திலிருந்து உருவாகிற மூலதனத்தை பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கியிருந்தால் இன்னும் 50,000 1,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்க முடியும். அதன் அடிப்படையில் என் மக்களினுடைய வேலைவாய்ப்பின் அடிப்படையில் என் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். இன்று இருக்கிற அத்தனை துறைகளிலும் தமிழக மின்சார துறையில் எந்த வேலைவாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கவில்லை, வேலைவாய்ப்பை தரவில்லை. பத்திரப்பதிவுத்துறையில் பல காலி பணியிடங்களை நிரப்பாமல் வைத்திருக்கிறீர்கள். அனிமல் ஹஸ்பண்டரி போர்டு என்று சொல்லப்படுகிற விலங்குகள் சார்ந்த துறையிலும் எந்தவித வேலைவாய்ப்புகளையும் நீங்கள் நிரப்பாமல் காலியாக விட்டு வைத்திருப்பீர்கள். ஆசிரியர் பணியிடங்களை நீங்கள் முறையாக நிரப்பவில்லை. அரசு ஊழியர்கள் துறையிலும் நீங்கள் முறையாக நிரப்பவில்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படுற போக்குவரத்து துறையில் இருக்கிற எந்த ஒரு வேலைவாய்ப்பையும் நேர ஊதிய அடிப்படையில் நியமிக்காமல் தற்காலிக ஊழியர்களை, அங்கே கடைநிலையில் இருக்கிற சமூகத்தினுடைய மக்களை தற்காலிக வேலைவாய்ப்பு ஊழியர்களாக நியமித்து அவர்களுக்கு பணிச்சுமையையும் மனச்சுமையையும் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறீர்கள். இன்னும் எண்ணற்ற துறை, நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம். காவல்துறையிலும் நீங்கள் சரியான முறையான மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நம்மளிடம் இருந்த காவலர்கள், முறையான காவலர் துறை தேர்ந்தெடுப்புகள் நடக்கவில்லை. நேரடி உதவி காவல் ஆய்வாளர் நியமனத்திலிருந்து பல சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன. SSI என்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்த காவலர்களும் பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பலரும் இன்றும் ரிசர்வ் போலீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் லா அண்ட் ஆர்டர் போர்ஸ்களுக்கு கொண்டு வரப்படவில்லை. பலர் 50 வயது வரை இன்றும் ரிசர்வ் போலீஸார்களாகவே தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள், குறைந்தபட்ச ஊதியத்தில். இப்படி எண்ணற்ற குளறுபடிகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் லஞ்சம். பணம் இருப்பவர்கள் காவல்துறையாக இருக்கலாம், இல்லை பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு வருவாய்த்துறையாக இருக்கலாம். எங்கும் தங்களுடைய கோலச்சூழல் முடிகிறது. நீதிமன்றங்களிலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் பணம் இருப்பவர்களுக்கு நீதி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே போகிற வழக்காடிகள் வழக்குகளை தொடுக்கவே பயப்படுகிறார்கள். வழக்கறிஞர்களுக்கான செலவினம் தொடர்ந்து பல முறை இயரிங் என்கிற முறைகளை தொடர்ந்து இழுத்தடிப்பதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள், பல செலவினங்கள் அடிப்படையில் மக்கள் மிகப்பெரிய வெறுப்பினை சம்பாதித்திருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். சாலையோர வியாபாரிகள் தங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். இன்றும் ஒரு சாலையோர வியாபாரி காலையில் 1000 ரூபாயை வாங்கி கொண்டு மாலையில் 1100 ரூபாயை கந்துவட்டிக்காரிடம் கொடுத்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தான் நீடிக்கிறது. திருப்பூர் மாதிரியான நகரங்களில் பெரும் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடந்த அந்த இடங்களில் கூட இன்றும் பலரும் கடன்களில் தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கந்து வட்டி விடுபவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று கேரளா அளவுக்கு இங்கே இருக்கிற கந்து வட்டியாளர்கள், கேரளாவில் முன்பு வட்டிக்கான பணம் கிடைக்கவே அரியது என்று சொல்லப்பட்ட நிலையில் இங்கே இருக்கிற பல கந்து வட்டியாளர்கள் கேரளா முழுவதும் கந்து வட்டி விடுகிற, அதாவது மறைமுக கந்து வட்டி விடுகிற நிலைகளுக்கு இங்கே இருக்கிற கந்து வட்டியாளர்கள் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் உதவி புரிந்திருக்கிறீர்கள். முறையற்ற பணம், கருப்பு பணம் பெருகி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கருப்பு பணம் சொல்லனா அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது முழுக்க லஞ்சத்தினால் உருவானது. இங்கே இருக்கிற இயற்கை வளங்களினால் உருவானது. என் மக்களுடைய உழைப்பில் இருந்து சுரண்டப்பட்ட பணத்தினால் உருவாகி இருக்கிறது. குற்றங்கள் செய்வதற்காகவும் மதுபான சார்ந்தும் பல கருப்பு பணங்கள் உருவாகி சந்து கடைகளின் மூலம் உருவான கருப்பு பணங்கள், அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்துவது, டெண்டர்களில் பயன்படுத்துவது, இப்படி பல வகைகளில் கருப்பு பணத்தை உருவாக்கி இந்த நாட்டினுடைய அடித்தட்ட மக்களுக்கான வேலைவாய்ப்பை பறித்து, அவருடைய வாழ்வாதாரத்தை பறித்து, அவரிடமிருந்து உழைப்பின் பணத்தை மதுவின் நிலையாக பறித்து அவர்களை வீழ்த்தி இருக்கிறீர்கள். டாஸ்மாக் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரனை குறித்து நீங்கள் யாருமே பேச மறுக்கிறீர்கள். வருங்காலத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்தான சிந்தனைகளில் உங்களுக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு சொல் பேசுவதற்கும் தயாராக இல்லை. இன்றும் மேடைகளில் சிந்தாந்தங்கள், சிந்தனைகள், கருத்தாக்கமிக்கவர்களாக உங்களை காட்டிக்கொள்கிறீர்கள். நீங்கள் பேசுகிற ஜென்ஸி என்று சொல்லப்படுகிற இணைய போராளிகளாக இருக்கிறவர்கள்
மிகப்பெரிய அளவுக்கான அடாவடித்தனமான அரசியலை கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதிகார கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய போர்வையில் இங்கே இருக்கிற பேசுகிற பட்டியலின மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை, எதேச்சமான போக்கை, ஜாதிய பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிற நிலை இன்றும் இணையத்தில் கொடிகட்டி பறக்கிறது. ஆண்ட கட்சிகளாக இருந்தால் கூட, அதிகாரத்தில் இல்லை என்றால் கூட, இன்றும் உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் இணையத்தில் ஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் அல்லது ஜென்சி என்ற பொருள் இருக்கிற பல வயதினர்கள் இன்றும் பட்டியலின மக்களை இழிவாக பேசுவது இணையத்தில் தொடர்கிறது. சமூக வலைதளங்களில் இன்றும் தொடர்கிறது. சமூக வலைதளங்களில் ஜாதியின் அடிப்படையிலான காணொளிகள் ஏற்றப்படுகின்றன. அதிகார மற்றும் உள்ளூர் பணபலத்தின் அடிப்படையிலான சொல்லாடல்களில் கூடிய காணொளிகள் இன்றும் நீங்கள் இணையத்தில் பார்க்க முடியும். ஜாதியில் நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் சொல்வதை கீழ்நிலையில் இருக்கிற பட்டியலின மக்கள் கேட்க வேண்டும் என்பதாக. ஆக பட்டியலின மக்கள் வாக்குகளை முழுவதாக புறந்தள்ளி திமுக என்கிற கட்சியில் இருக்கிற ஜாதியவாதிகளுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அதிமுக பெற்றுக்கொண்டிருந்தது. அதிமுகவில் இருக்கிற ஊழல் மற்றும் வேலைவாய்ப்பின்மை, தவறான நிர்வாகம், எதேச்சையான அதிகார போக்கின் கூடிய செயல்பாடுகள், அதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு சென்று கொண்டிருந்தன. இதன் அடிப்படையில் ஒரு மாற்றாக, இந்த இரு சக்திகளுக்கும் ஒரு மாற்றாக தங்களை மீட்பராக கருத கொண்ட விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த பழங்குடியின மக்கள், தங்களுடைய வாழ்விடங்களை இழந்த பழங்குடி மக்கள், தங்களுக்கான எந்த உரிமையும் பெறாத பழங்குடியின மக்கள் வாக்குகளை விஜய்க்கு அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். பிறகு நகரவாழ் ஏழைகள், நகரவாழ் பட்டியலின மக்கள், நகரவாழினுடைய கோரப்பிடிக்குள் சிக்கிக்கொண்ட பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற மக்கள், இப்படி பல எண்ணற்ற மக்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். விஜய்க்கு அவர்களுக்கு வழக்களிக்கப்பட்டது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலான மாற்றம். இந்தியாவின் தொடக்கமாக வந்திருக்கிற ஒரு மிக பெரும் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலான மாற்றம். ஏற்கனவே இருக்கிற திராவிட கொள்கைகள் களவாடப்பட்டவை தான் இப்பொழுது இருக்கிற கட்சிகளுக்கு. அந்த கட்சிகளுக்கும் அந்த கொள்கைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் பெரியாரும் இல்லை, அண்ணாவும் இல்லை, யாரும் இல்லை. இன்று ஒரு புதிய சித்தாந்தம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் தன்னை எங்கே பொருத்தி வைத்திருக்கிறார் என்றால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பொருத்தி வைத்திருக்கிறார். நாளை விஜய் ஒரு சித்தாந்தமாக மாறக்கூடும். இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி கிடையாது. இது மக்களோடு தொடர்பில் ஒரு அரசு தான். மக்களோடு தொடர்பில் தான் இருக்கிறது. அவர்கள் ஊடகங்கள் வழியாக தான் ஒன்வே வழியாக பேச வேண்டும் என்று இன்றும் இந்த கட்சிகள் கூக்குரல் எடுக்கின்றன. ஒரு தலைவன் பேசுவான், மக்கள் கேட்க வேண்டும் என்கிற கடந்த கால சித்தாந்தங்களிலேயே ஊறி போயிருக்கிற இவர்கள் ஏன் விஜய் ஊடகங்களை சந்திக்கவில்லை என்கிறார்கள். ஊடகங்களை எதற்கு சந்திக்க வேண்டும்? நான் சொல்வதை நீ கேள் என்கிற மனோநிலையில் ஊடகங்கள் செயல்படுகின்றன. மத்திய அரசுகள் செயல்படுகின்றன. இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசுகளும் செயல்படுகின்றன. ஆனால் திரு விஜய், நீங்களும் பேசுங்கள், நான் கேட்கிறேன் என்கிற நிலையில் தன்னை கொண்டு போய் பொருத்தி வைத்திருக்கிறார். அவர் அதில் சரியாக பயணிக்கிறார். அதில் குறைந்தபட்ச முன்னெடுப்புகளை இந்த குறைந்தபட்ச நாட்களில் அவர் செயல்படுத்தியிருக்கிறார் என்று நான் அறிகிறேன். மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கான முதலமைச்சர் நிவாரண நிதிக்கான பணத்தை அனுப்ப தொடங்கியிருக்கிறது. அவருடைய நம்பிக்கையின் பால் உருவாகிற 15 நாட்களில் அவர் உருவாக்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கிறேன். ஆக விஜய் என்பவர் ஒரு நடிகர் அல்ல, அல்லது ஒரு ரீல்ஸின் அடிப்படையிலானது வந்ததல்ல. இன்னும் நீங்கள் இது மாதிரியான குறுகிய கீழ்த்தரமான சிந்தனைகளோடு பல மேடைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது உங்களை இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும். அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். மக்களை பேச வைத்ததை கேட்டு அதன் அடிப்படையில் அவர் செயல்படுகிறார். இங்கே இருக்கிற அத்தனை துறைகளினுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பணிமாறுதலுக்காக எத்தனை லட்சம் ரூபாய்களை இங்கே களத்திலே வைத்து, ஒரு பணிமாறுதலுக்கு 25 லட்சம் ரூபாயை தேர்தலுக்கு முன்பாக எல்லா துறைகளிலும் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். அது இன்று பல தரகர்களும் சிக்கி அந்த அரசு ஊழியர்களும் போய் சேராமல் இருக்கிறது. பலரும் பணிமாறுதலுக்காக கொடுத்து வைத்திருக்கிற பணம் அந்த அரசு ஊழியர்களுக்கு போய் சேரவில்லை. அனைத்து துறைகளிலும் இது நடந்திருக்கிறது. கண்ட இடங்களில் அவர்களுடைய வேலை மாறுதலை ஏற்படுத்தி அவர்கள் குடும்பங்களை விட்டு, அவருடைய வாழ்வாதாரத்தை விட்டு, அவருடைய எல்லா நிலைகளையும் விட்டு, வாழ்விடங்களை விட்டு பல இடங்களில் இந்த அரசு ஊழியர்கள் என்று அமர்ந்து கொண்டு பலரிடம் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கூட திரும்ப பெற முடியாத நிலையில் இருக்கிறார். அவர்கள் மிகப்பெரிய கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் கடந்த ஆட்சியாளர்களோடு. ஆக மேடைகளில் போட்டு இன்றும் மக்கள் உங்களை நம்பி ஏமாறுவார்கள் என்று பிசுபிசு போன பிறருடைய கொள்கைகளை பேசி கொண்டிருக்கிற நீங்கள், சில கோட்பாடுகளில் நீங்கள் இன்றும் ஸ்திரத்தன்மையோடு இருப்பதால் உங்களோட மரியாதையோடு இருக்கிறார்கள். ஆக திமுக அதை உணர்ந்தால் அடுத்த காலகட்டங்களில் திமுக என்கிற கட்சி நிற்கும். மற்ற அனைத்து கட்சிகளும் காணாமல் போகிற சூழல் உருவாகும். திமுக அதை உணரத் தொடங்க வேண்டும், அல்லது திமுகவும் அவர்களோடு அடித்து செல்லப்பட்டுவிடும் என்பது என்னுடைய
கருத்து அல்லது புரிதல். மக்கள் சரியான பாதையில் இருக்கிறார்கள். மக்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். திமுகவுக்கான வாய்ப்பினை சரியாகவே வழங்கியிருக்கிறார்கள். அதை சரியாக செய்யவில்லை என்றால் திமுகவும் நீங்கள் பேசுகிற கொள்கையின் அடிப்படையிலானது. நாங்கள் கொள்கையின் அடிப்படையில் நிற்கிறோம் என்பதல்ல. இங்கே இருந்தால் சம்பாதிக்க முடியும் என்பது அடிப்படையில் தான் உங்களோடு இருக்கிறார்கள். அது எப்பொழுது உடைபடுகிறதோ அப்பொழுது உங்கள் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஜென்சியும் இருக்க மாட்டார்கள். ஜென்சியில் ஆதாய நோக்கோடு தான் இன்றும் பயணிக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையில் தான் அதை தான் கலைஞர் பலகாலமாக உருவாக்கி வைத்து அந்த கட்சியை காப்பாற்றியிருக்கிறார். அதில் குறைந்தபட்சம் அவரேனும் மக்களோடு உரையாடி கொண்டிருந்தார். அதை உரையாடி மக்களினுடைய உண்மையான சிக்கல்களை புரிந்து கொண்டு அதற்கான செயல்பாடுகளை செய்யுங்கள். நீங்கள் உருவாக்காமல் போன வேலைவாய்ப்புகளினால் இந்த படித்த மக்கள் படித்த வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகள் பலரும் தங்களுடைய வாக்களை விஜய்க்கு வழங்கியிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் நீங்கள் தோற்று போகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் அதை உணர முயற்சி செய்யுங்கள். விஜய் வெற்றி ஒரு மார்க் பை வேர்ட்ஸ் என்கிற வார்த்தை வகையில் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், புரட்சி சித்தாந்தம் என்பதை உணரமாங்கள். அவர் நடிகர் என்பது அல்ல. இப்பொழுது அவர் ஒரு மாற்றம், அவர் ஒரு புதிய ஒரு மைல்கல் தமிழகத்தில், இந்தியாவில். நன்றி.